Praise the Lord. Praise the Lord to Pastor John. Praise the Lord. அனைவருக்கும் praise the Lord. இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலேருந்து ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு டைட்டில் சப்ஜெக்ட் டெம்டேஷன், அதாவது சோதனை, டெம்டேஷன். அதோட தீம் டெம்டேஷன் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற சோதனைகள் குறித்து நம்ம இன்றைக்கி ஒரு சில காரம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-11 வரை. சரிங்களா? ஸோ நம்ம கவனிச்சோன்னா, இது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் பிசாசால் சோதிக்கப்படுறதுக்கு ஆவியானவர்னால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அது நம்ம மத்திய 4வது அதிகாரம் 3 நம்ம வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம். அங்கே போயிட்டு இயேசு ஒரு 40 நாள் 40 இரவு இயேசு உபவாசம் எடுத்துகிட்டு அவர் பசி நேரத்தில் அவர் பாருங்கள், அவர் பசி நேரத்தில் சரீரம் பலவீனமாக இருக்கும், ஆவி பலமாக இருக்கும். ஆனால் சரீரம் பலவீனமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் யார் வரா? சோதனைக்காரன் வராரு, இந்த டெம்ப்டர், அதாவது பிசாசு சாத்தான் வராரு. அவர் இயேசுவை சோதிக்கிறதுக்காக வர்றாரு. இதான் இந்த வேத பகுதி நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? ஸோ நம்ம கவனிச்ச அந்த பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை ஒரு சோதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் சோதனை இல்லை, சோதனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் வசனம் 3 பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கு, now the tempter came to him. அதாவது சோதிக்கிறவன், சோதனைக்காரன் வந்தானா. சரிங்களா? வந்தான போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பூமி நம்ம வாழ்கிற வரைக்கும் கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு உறுதியான ஒரு காரியம் என்றால், ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு இந்த சோதனையை கடந்து வர்றதுக்கு, சோதனை சகிக்கிறதுக்கு கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். சரிங்களா? கண்டிப்பாக கர்த்தர் கடந்து வந்து பலத்தை கொடுப்பார். ஸோ மேபி நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சோதனை வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாரா? அதாவது நம்மளை சோதிக்கிறதுக்கு இந்த அன்பான தேவன் நம்மளுக்கு அவர் இந்த அனுமதி கொடுப்பாரா நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது, பிசாசனை சோதிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த சோதனை நம்மளுக்கு ஏன் வருதுன்னா, நம்ம ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு நம்ம போகிறதுக்கு இந்த சோதனை நம்மளுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த டெம்டேஷன், இந்த சோதனை நம்ம கர்த்தருக்குள்ள எவ்வளோ பலமாக இருக்குமா, கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு பலமாக இருக்கா அப்படின்றதுக்காக இந்த சோதனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதி கொடுப்பார். அல்லேலூயா. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிறோம், இந்த வேத பகுதியில் ஒரு 3 காரியம் பார்க்க போகிறோம். 3 காரியம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன இந்த வசனம் நம்மளுக்கு போதிக்கும் என்று சொல்லி 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் காரியம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த 4வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோன்னா, 4வது அதிகாரம் வசனம் 4-3 பிசாசுன்னு சொல்கிறான், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் கமாண்ட் தி ஸ்டோன்ஸ் பிகம் பிரெட். அதாவது நீ தேவகுமாரனா உண்மையில் இருந்தினா, எல்லாம் நம்புகிற மாதிரி, ஆண்டவர் சொல்கிற மாதிரி, இந்த கல்லை அப்பமாக மாற்று. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனுஷன் பசியாக இருக்க நேரத்தில், பசியாக 40 நாள் உணவு சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில், உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் வல்லமை பாய்த்து அந்த கல்லை அப்பமாக மாற்றிருக்க கூடும். ஆனால் பிசாசு சொல்கிறா, நீ மாற்று, அப்போ உனக்கு உணவு கிடைக்கும், உன் வல்லமையை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லும் போது பாருங்கள், கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உடனே அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சரிங்களா? அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. பிசாசு கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினாலும் மாற்றுமல்ல,
தேவனோட வாயில்னு புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால அவன் பிழைப்பான். ஆமேன். கர்த்தர் பாருங்க, பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு அவர் பதில் கொடுக்கறது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து வர வார்த்தையை குறித்து அவனுக்கு பதிலாக கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ இந்த கதை நம்ம பார்க்குறோம், இது மாமிசத்தின் இச்சையை குறித்து பேசுகிற காரியமாக இருக்குது. ஸ்பீக்கிங் அபவுட் த லாஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். நம்ம சரீரத்துக்கு வர சோதனையாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு எப்பொழுதுமே சோதனைக்காரன் அவன் சோதிக்கிறதுக்கு எப்பொழுதுமே வந்து கொண்டு இருப்பான். நம்ம மகிமை அடைகிற வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், இல்லை மரணம் சந்திக்கும் வரை நம்மளுக்கு இந்த சோதனைக்காரன் அவன் வந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரா? ஆண்டவர் நம்மளை டெம்ப்ட் பண்ணுவாரா, சோதிப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, கர்த்தர் நம்ம வழங்கிக்கணும், கர்த்தர் நம்மளை சோதிக்க மாட்டார். சரிங்களா? கர்த்தர் நம்மளை பரிசோதிப்பார். சரிங்களா? கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், நம்மளை டெம்ப் பண்ண மாட்டார். சரிங்களா? நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆண்டவர் நம்ம பலவீனத்தை பார்த்து நம்மளை சோதிக்க கொண்டு. ஆனால் ஏன்னா பிசாசு நம்ம சோதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார், அவர் அனுமதி கொடுப்பார். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ அனுமதி கொடுக்கும்போது எப்படி இயேசு பிசாசான சவால் விட்டார், அதே போல் நம்மளும் சவால் விடும்படியாக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். அல்லேலூயா. ஸோ பிசாசான சோதனைகளை கொண்டு வரும்போது, இப்படி மாமிசத்தின் இச்சைகளை கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவங்களோட சவால் விட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்ககிட்ட நம்ம ஜெயத்தை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சோதனை எதை தூண்டுகிறதுனா, இயேசு கிறிஸ்து சுயநலமாக அவர் ரியாக்ட் பண்ணும்படியாக. Okay, the devil wants Jesus to act selfishly to fulfill his own reasons. இது நம்ம சோதனை வரும்போது, மாம்ச இச்சை, சிந்தை இச்சை காரியங்கள் நம்மளுக்கு வரும்போது, அது நம்மளோட சுய இச்சையை அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வரும் இந்த காரியமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த காரியத்தை இந்த சோதனை வரும்போது நம் சுயநலத்துக்கு அந்த சோதனைக்குள்ளார நம் விழுகாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ எப்படி பாதுகாக்கணும் என்றால், முதல்ல நான் மெயின் பாயிண்ட் சொன்ன மாதிரி, கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மளுக்கு வசனம் நம்மளுக்கு தெரியும் போது, நம்மளுக்கு வசனம் ஆழமாக சத்திய வசனம் நம்மளுக்கு ஆழமாக இருக்கும்போது, தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனை வரும்போது அந்த வார்த்தை நம்மளுக்கு மறுபடியும் அந்த வார்த்தை நம்மளிடம் பேசி அந்த வார்த்தை நம்மளுக்கு பலமாக காணப்படும். அல்லேலூயா. சரிங்களா? இப்போ இயேசு பாருங்க, பிசாசு சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மாற்றமில்லை, ஆண்டோட வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்ற சொன்ன காரணம், இயேசு என்ன செய்கிறாருன்னா, இயேசு பேட்டில் பண்ணுறாரு. சரிங்களா? காட் இஸ் பேட்டிலிங் வித் த டெவில், சேலஞ்சிங் த டெவில் வித் த பவர். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையினால், ஆண்டோட வார்த்தையின் உண்மையினால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பிசாசுக்கிட்ட சவால் விட்டு. அதே போல் தேவ பிள்ளைகளே, அதே போல் நம்மளும் பாருங்கள், இந்த சோதனை வரும்போது பாருங்கள், நம்ம எப்படி இதை ஜெயிக்க முடியும் என்றால், நம் கர்த்தரோட வார்த்தையை வைத்து பிசாசை நம்ம எதிர்க்கும் போது, அந்த சோதனை நம்ம எதிர்க்கும் போது கர்த்தர் பலத்தை கொடுப்பார். நம்ம சொந்த பலத்தெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்து மெய்யாகவே இந்த சோதனை வரத்துக்கு நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அப்பத்தினால் மாற்றமல்ல, நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, தேவ அப்பம், தேவ மன்னா, தேவ அப்பம், கர்த்தரோட வார்த்தை நம்மளுக்கு மெய்யாகவே தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் நம்ம இந்த சோதனை நம்மையாக ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சரிங்களா? சரி, நம்ம இப்போது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம். நம்ம பார்ப்போம். 5வது வசனம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், then the devil took him unto the holy city, set him on a pinnacle in the temple, and said, if you are the Son of God, throw yourself down, for it's written,
he shall give angels charge over you. பாருங்கள், பிசாசானவன் சங்கீதம் 91 உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் தாங்கள் கையினால் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற சங்கீதம் 91 பிசாசானவன் கோட் பண்ணி ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்கிறான். பாருங்க, நீ தேவகுமாரன் தானே, நீ கீழே விழுந்துரு, கீழே விழுந்தா உன்னை தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க, தூக்க வருவாங்க. அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரு பிசாசே, நாம் ஆண்டவரை சோதிக்க கூடாது. அப்போ கீழேருந்து விழுவுறதுக்கு பிசாஸ் என்ன ஐடியா கொடுக்கணும்னா, நீ பிதாவானவரை சோதித்து பாரு, அவர் செய்வன்னு சொன்னார் தானே, வசனத்தில் போட்டிருக்கு தானே, நீ சோதித்து பாரு அவரை அப்படின்ற காரியத்தை அவன் வலியுறுத்துகிறான். இங்கே இன்னொரு காரியம் தேவ பிள்ளைகளே, நம்ம மறந்துடக்கூடாது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தார். ஜீசஸ் இஸ் இன் த ஃப்ளஷ். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருக்கார். அப்போ மாம்சத்தில் உள்ளவங்க கீழே விழுந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு மரணம் ஏற்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிந்தையில் வச்சு தான் அப்படி தான் சொல்கிறான், நீ குதி, தெய்வத்தை காப்பாற்றுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ தேவனை சோதிக்க கூடாது. இதே பிள்ளைகளே, நம் ஆண்டவரை சோதிக்க முடியாது, நம் ஆண்டவரை சோதிக்க கூடாது. நம் மறந்துடக்கூடாது, நம் படைப்பு, வி ஆர் கிரியேஷன், வி ஆர் நாட் த கிரியேட்டர். நம்மளை படைத்தது நம்ம ஆண்டவர். நம்மளை சுவாச காற்று, நம்மளை மூச்சு காற்று எல்லாமே கர்த்தர் உருவாக்குனது, கர்த்தர் உண்டாக்குனது. நம்மளுக்கு இன்றைக்கி ஜீவன் இருக்குன்னா தேவ பிள்ளைகளே, அது கர்த்தரோட சுவாச காற்றுனால தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்குது. அப்போ நம் அழைக்கப்பட்டது, நம் உருவாக்கப்பட்டது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுறதுக்கு தவிர கர்த்தரை சோதிக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ we can't tempt God because He is almighty and He is powerful God. ஹல்லேலூயா. அப்புறங்க இது நம்மளுக்கு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த காரியம் வேணும், அதாவது ஒரு 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 ஸ்பெக்டிகுலரான ஒரு டிமாண்ட் போட்டு, எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இந்த காரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் தேவன் என்று சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கர்த்தரை சோதித்து பார்ப்போம். We tempt God at times, okay, with demands which is பிகாஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். நம்ம சொந்த காரியத்துக்காக கர்த்தர் கொடுப்பார் என்ற அவரை சோதிக்கிறதுக்காக. பாருங்கள், நம் தேவன்கிட்ட கேட்கும் போது மனப்பூர்வமாக கேட்க வேண்டும். கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும், நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கறதுக்கு அவர் மகா வல்லவராக இருக்கிறார். He is able to give everything, but do not do or put up a request just because you want to tempt God to see whether God gives or not. ஆண்டவரே, தசமாகும் காணிக்கையின் தவிர்த்து தசமாகும் காணிக்கையிலும் என்னை சோதித்து பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி ஆண்டு சொன்னதை தவிர்த்து வேறு எந்த காரியத்திலும் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க கர்த்தர் சொல்லவே இல்லை. சரிங்களா? நம்ம ரோமர் 5வது அதிகாரம் 8வது நம்ம பார்த்தோம் பாருங்கள், அதில் போடப்பட்டிருக்கு, God has already given all for us. So the promise is already there. அந்த வாக்கு தத்தங்கள் அங்கே இருக்குது. God has given all for us. ஸோ தேவையான காரியத்தை நம்ம கற்றுக்கிட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் சோதிக்கிறதுக்காக நம்ம இந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறாங்க தேவ பிள்ளைகளே? we need to live a life in relationship with Him. We need to live a life in a relationship of trust. நம்பிக்கை, ஒரு விசுவாசம்.
கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. என் விசுவாசம், நான் அவரை சோதிக்க மாட்டேன், அவரை டெம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தர் நம்மகிட்ட இருந்து விரும்புகிற வாழ்க்கை பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். பிகாஸ் ஹி டைட் ஃபார் நமக்கு ஆண்டவர் மரித்தார். அதனால நம்பிக்கை, விசுவாசம், ட்ரஸ்ட், இப்படிப்பட்ட ஒரு உறவு நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்படுறதுக்கு தேவ பிள்ளைகளே நம்ம முயற்சி பண்ணி நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து எப்படியாக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் சோதிக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அவர் சகலத்துக்கும் உரியவர். இஸ் ஆம்னிபாட்டன்ஸ், இஸ் எவர் பிரசன்ஸ், இஸ் ஆல் மைட்டி காட். ஸோ நம்ம என்ன அங்கே அவரை போய்ட்டு நம்ம சோதிக்கிறது, சரிங்களா? ஓகே, ரைட். இந்த காரியத்துக்கு பாருங்கள், ஆண்டவர் 7வது வசனத்தில் சொன்ன பிறகு பிசாசு என்ன செய்கிறான் பாருங்கள், அவனோட பவர் வச்சு வசனம் 8 வாசிக்கிறேன். Again the devil took him up on an exceedingly high mountain. வனாந்தரத்தில் இருந்தவங்களை இயேசு அங்கே பேசிட்டு என்ன செஞ்சார், பின்னக்கல் ஆலயத்துக்கு மேலே கொண்டு போனான், சரிங்களா? இப்போ அங்கே இயேசு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டுன்னு now he brings Jesus to an extremely high place. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த மலையில் அப்போ இருக்கிற இஸ்ரேலையோ அவன் இஸ்ரேலில் மலைக்கு கொண்டு போனானா இல்லை உலகத்தில் உள்ள ஹையஸ்ட் மவுண்டன் கொண்டு போனான்னு தெரில. எனக்கு ஒரு யோசனை he took him up on an exceedingly high mountain, so and showed him all the kingdoms of the world. பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா கிங்டமையும் காமிச்சிருக்கானா. நான் யோசித்தேன், ஒருவேளை எவரெஸ்ட் மலைக்கு கூட்டு போயிருப்பானோ அப்படின்ற ஒரு யோசனை, சரிங்களா? இது என்னோட தனிப்பட்ட வகையில் ஒரு யோசனை, சரிங்களா? பட் the Bible says that he showed all the kingdoms. அப்போ இயேசு கண்கள் பார்க்க பாருங்கள், அவன் எல்லா இந்த ராஜ்யத்தையும் காமித்து அவன் அடுத்து சொல்கிற வார்த்தை பாருங்கள், நீ எனக்கு வணங்கி எனக்கு ஆராதனை செய்வாயாக. நீ செஞ்சனா இது எல்லாமே உனக்கு நான் கொடுப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசோட அல்டிமேட் கோல் நம்ம ஆண்டவரோட ஆராதனை அவன் எடுக்க வேண்டும் என்றுதான். He want to take the praise that God has. ஸோ அது மாதிரி தேவ பிள்ளைங்க கிட்ட இருக்கிற அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த வர்ஷிப்பை எடுக்கணும் தான் அவன் அல்டிமேட் கோல். ஸோ இப்போங்க தேவகுமாரனே knowing that he's in the flesh, தேவகுமாரனையே எனக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஓகே நீ என்ன fall down and worship அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு சோதனை போடுறாரு. அல்லேலூயா, சரிங்களா? அது இயேசு பாருங்கள் பிசாசை ரிவ்யூ பண்ணுறாரு, சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, ஓகே எழுதப்பட்டிருக்கு, you shall worship the Lord your God and him only you shall serve. Point number 3, தேவ பிள்ளைகளே, worship the Lord and serve only him. நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட்டான கோல், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு குறிக்கோள், நம் ஆண்டவரை மாற்றும் ஆராதனை செய்ய வேண்டும். பாருங்க, ஆராதனைன்னு சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்யறதுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுதான் ஆராதனை. ஆனால் இன்னொரு வழி நம்ம பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் இச்சைகளை நம் கனம் பண்ணும் போது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, கர்த்தரை தவிர்த்து கர்த்தருக்கு குறைவான நேரங்களோ குறைவான கணங்களோ கொடுத்துட்டு உலகத்தின் காரியங்களுக்கு, அது ஃபைனான்ஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச நண்பர்களாக இல்லை மனிதர்களாக இருக்கட்டும், அப்படி நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்து விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் ஆராதனை செய்யறதுக்கு, அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நாம் போனோம் என்றால்,
இந்த வசனம், இந்த காரியம் நம்மளுக்கு பொருந்தும். ஹல்லேலூயா. We cannot give our heart to anything or anyone or any situation other than God. ஹல்லேலூயா. சரிங்களா? நம்மளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சோதனை வரும். என்ன சோதனை வரும்னா, இந்த உலகத்துக்கு பணி செய்கிறதுக்கு சோதனை வரும். வேலை செய்கிறோம், நம்ம அநேக பேர் வேலை செய்கிறோம். சரிங்களா? ஸோ வேலையில் அதிகமான ஓவர் டைம்ஸ், அதிகமான வேலைகள், அதிகமான கர்த்தரை நம்ம தேடாதபடிக்கு கொண்டு வர நிறையா காரியங்கள் நம்மளுக்கு சோதனையாக வரும். நம்ம வேலையை நம்ம ஆராதிக்கிற ஒரு நபர்களாக நம்ம மாறி விடுவோம் தேவ பிள்ளைகளே. ஸோ there's a lot of ways, okay, temptations, all right, to serve the world, and there's a lot of ways that we could get diverted. ஆண்டவர் ஆராதனை குறித்து டைவர்ட் ஆகிறதுக்கு பல காரியங்கள், பல வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தின் காரியத்தை ஆராதனை செய்யாதபடிக்கு நம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, முதல் சொன்ன மாதிரி இந்த ஆராதனை என்றது அது கர்த்தருக்கு மட்டும் உகந்ததாக இருக்குது. The worship belongs to God and God only and to no one else. ஆண்டவர் நம்மளோட ஆராதனையை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, மற்ற காரியத்துக்கோ வேலைக்கோ கொடுக்கறதுக்கு கர்த்தர் மெய்யாகவே விரும்ப மாட்டார். அவர் விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள். ஆண்டவர் 10 வசனம் நம்ம பார்த்தோம் போது, ஆண்டவர் பிசாசை துரத்துறார். God is resisting the devil. ஸோ அதே போல் தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, நம் ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு, நம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழறதுக்கு பிசாசானவன் எந்த காரியம் கொண்டு வந்தாலும் we got to resist the devil from our life. பிசாசானவன் நம்ம வாழ்க்கையிலிருந்து துரத்தி அப்பாலை போ சாத்தான்னு சொல்லி வசனத்தை நம்ம துரத்தும் போது நம் ஆண்டவருக்கு மட்டும் ஆராதனை செய்கிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஹல்லேலூயா. ஸோ இந்த சோதனை ஆண்டவர் ஆராதிக்காதபடிக்கு நம்மக்கிட்ட அந்த ஆராதனையை அவனுக்கு கொடுக்கறதுக்கு பிசாசானவன் சில நேரத்தில் வலியுறுத்துவான். இதே பிள்ளைகளே, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நான் இன்றைக்கு 3 காரியம் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த தலைப்பில் I shared with you 3 things under this title, temptation, and then the theme, temptation in our life. So in the beginning I spoke about the first point, man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினால் மாற்றமில்லை, கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் அவன் பிழைப்பான். சரிங்களா? இந்த மாம்சத்தின் இச்சை நம்மளுக்கு சோதனை எப்பயுமே கொண்டு இருக்கும். மகிமை நிறைமடி வரைக்கும் நம்மளுக்கு சோதனை கொண்டு இருக்கும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசானுக்கு பதில் சொன்னாரோ, எப்படி அவனை சேலஞ்ச் பண்ணாரோ, எப்படி அவனை சவால் விட்டாரோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தை வைத்து நாம் அவனை ஜெயிக்கிறதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரிங்களா? ஓகே, அதான் பாயிண்ட் நம்பர் 1 சொல்லியிருந்தேன். 2வது பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், நம் ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் நம்ம ஆண்டவர் சோதிக்காதுன்னா, ஏன்னா அவர் வல்லமுள்ள தேவன், அவரோட படைப்பு, அவர் படைத்தவர். ஸோ நம்ம அவரை சோதிக்க முடியாது. ரோமர் 5 அதிகாரம் 8 சொல்கிற பிரகாரம் everything has given to us. எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டனால everything has given to us. ஸோ என்ன வேணுமோ நம்ம அதுக்கு பெற்றுக்கொண்டு கர்த்தரோட மகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம ஒரு முயற்சியில் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ ஏதாவது டிமாண்ட் போட்டு எனக்கு செய்யணும், செஞ்சால் நீங்கள் தேவன் அப்படின்னு ஒரு அன்னெசரியான கர்த்தரை சோதிக்கும் வரை அப்படிப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கர்த்தர்கிட்ட போடக்கூடாது. சரிங்களா? முக்கியமான காரியம் பாயிண்ட் நம்பர் 2 சொன்னேன், we got to live a life of a relationship of trust. ஒரு நம்பிக்கையான ஒரு உறவில் கர்த்தரை சோதிக்காதபடிக்கு நம்ம வாழ வேண்டும். கடைசியாக பாயிண்ட் நம்பர் 3 சொன்னேன், worship the Lord and serve him only. நம் ஆண்டவரை மட்டும்தான் ஆராதனை செய்து கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம பணி செய்ய வேண்டும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு பணி செய்கிறதுக்கு
இந்த உலகத்துக்கு நம்ம வந்து நேரத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு, இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வந்து உழைக்கிறதுக்கு, சரிங்களா, இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு வரும். சரிங்களா, வரும்போது நாம் we got to resist the devil. We got to resist the devil because the Bible says resist the devil and he will flee from you. நீ பிசாசை துரத்துனீங்கன்னா அவன் உங்கள்கிட்ட இருந்து ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சரிங்களா, 3 பாயிண்ட்டு இனி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது உங்களுக்கு பிரோஜனமாக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 3 காரியம், இந்த 3 சோதனைக்கு பிறகு நடக்குதுன்னா வந்து பிசாசானவன் இயேசு விட்டு போயிட்டான். நான் பிசாசானவன் இயேசு விட்டு போயிட்டோன்னு பாருங்கள், அதோட இயேசுவை தொந்தரவு பண்ணாமல் இல்லை. He was just looking for an opportunity to come the next time. சரிங்களா, அப்போ இந்த நேரத்தில் தான் இதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, சீசர்களை போயிட்டு தூண்டி விடுறது, பரிசுரைகளை தூண்டி விடுறது, சதுசியர்களை, வேதப்பாரர்களை முன்னெல்லாம் தூண்டி விட்டு இயேசு மேலே வந்து நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து இயேசு வந்து அவங்க குருசிஃபை பண்ணுற அளவுக்கு, திட்டங்கள்லாம் போடுற அளவுக்கு இங்கே சோதனை முடிஞ்சு. இப்போ வந்து மித்த நபர்களுக்கு அவன் தூண்டி விட்டுற வேலை செய்து கொண்டு இருக்கிறான். சரிங்களா, ஸோ அப்போ the devil left Jesus, but the devil did not leave him permanently. The devil just left him temporarily. அப்போ நம்மளுக்கும் தேவ பிள்ளைகளே, பிசாசன் வருவான், போயிடுவான், போயிட்டு திரும்பி வருவான். சரிங்களா, திரும்பி வந்து வேறு வழிமுறையில் இப்படி வந்து நம்மளை சோதிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து பிசாசானவன் இருப்பான். சரிங்களா, ஆனால் என்ன நடந்தாலும், அவன் எத்தனை வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு அச்சம் இல்லாதபடிக்கு, இந்த ஒரு கவலை பயம் இல்லாதபடிக்கு நம்ம வசனம் வச்சு நம்ம போராடி நாம் இந்த காரியத்தில் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் 11 பார்த்தீங்கன்னா வந்து இந்த முடியும் போது 100 காரியம் வருது. தேவ தூதர்கள் போன பிறகு, மன்னிச்சிடுங்க, பிசாசானவன் போன பிறகு தேவ தூதர்கள் வந்தார்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த சோதனை வந்து அவங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது இயேசு அப்போ தேவ தூதர்கள் கிட்ட வரலை. ஒருவேளை ஒரு டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, God and together with the angels, sometimes at times leave us in situations. நம்மளை விட்டுருவாங்க. அதுக்குன்னு பாருங்கள், அப்புறம் பிசாஸ் போன அடுத்த செகண்ட் ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து, நம்ம இந்த சோதனை கடந்து போகும்போது தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் தூரமாக இருக்கார், தேவதூதர்கள்லாம் தூரமாக இருக்காங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தூரமாக இல்லை, அவங்க எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்காங்க. பிதாவான தேவன் நம்மளை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சோதனையில் என் மகன் என் மகள் கடந்து வந்துடுவானா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம்மளாம் வச்சுருக்கார். தேவ பிள்ளைகளை, நம்மளை இது எப்படியா கடந்து வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்காரு. சரிங்களா, ஸோ அப்போ ஏஞ்சல்ஸ் வந்து தேவதூதர் வந்து த மினிஸ்டர் டு ஹிம். நம்ம தொடர்ந்து வசனம் 12 படிச்சுன்னா, இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சோதனை நம்ம கடந்து வர்றதுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு அப்படி சொல்லுவாங்க, ஒரு படியாக இருக்கும். ஆஃப்டர் த டெம்ப்டேஷன் வில் பி ஏபிள் டு சர்வ் காட் மோர் போல்ட்லி வித் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த், வித் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் ஸோ ஆன். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்து வழி நடத்துவார். சரிங்களா, ஸோ நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த ஷேரிங் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த சோதனையை நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் பலத்தோடு தான் செய்ய முடியுங்க. கர்த்தர் பலம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. கர்த்தர் பலம் நம்ம கூட இருக்கும்போது மெய்யாகவே கர்த்தர் வந்து நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் மெய்யாகவே நம்மளை வழிநடத்துவார். நம்ம ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே ஈஸ்வராஜா, நமக்கு நன்றி. இது ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சோதனை கடந்து வந்து எங்களை ஆண்டவர் எங்களோடு இருக்கார். எங்களை ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். எங்களை ஆண்டவர் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார்.
இதில் கடந்து வரத்துக்கு கத்த உதவி செய்ய வர சொல்லி ராஜா என்ற புதிய பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி. பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ராஜா. அனைத்து காரியம் பொறுப்பாற்றி வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமீன்.